फ्रेंड्स நான் சரோஜாரஜன் பேசுறேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி நேத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ராடு அப்படின்னு போட்டுட்டு. அந்த கம்ப்ளைண்ட் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது காமிக்கிறேன். இவங்க தான் நமக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறவங்க. நம்ம பார்த்தீங்கன்னா நான் இது ப்ரூவ் பண்ணணுங்கிற இது இல்லை, ஆனாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வார்த்தை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் இந்த பேர் தான் போட்டிருப்பாங்க. நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 4 வார்த்தை ஃப்ராடு அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக போட்டுட்டாங்க. இந்த சாரீ நான் புக் பண்ணியிருக்கிறேன் அவங்களுக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா சாரீ இருக்கான்னு கேட்டிருக்காங்க, அவைலபிள்னு சொல்லியிருக்கேன். ஜிபே நம்பர் கேட்டிருக்குறாங்க, ஜிபே நம்பர் கொடுத்துருக்குறேன். ஜிபே பண்ணியிருக்கிறாங்க 350. அதுக்கப்புறம் அட்ரஸ் அனுப்பிச்சிருக்குறாங்க. புக் பண்ணது பார்த்தீங்கன்னா நமக்கு புதன்கிழமை. வியாழக்கிழமை நம்ம ஒரு 3 மணிக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேக்கேஜோட ஃபோட்டோ போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்டருந்து எந்த ஒரு காண்டாக்டும் இல்லை. நான் நேற்று மட்டும் ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டிருக்கேன், ஏன்னா கமெண்ட் பார்த்துட்டு. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக நமக்கு போடும்போது சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கலாம். பார்த்தீங்கன்னா சாரி சரியில்லை, எனக்கு இந்த சாரி பிடிக்கல, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஃப்ராடு அப்படின்னு போடுற அளவுக்கு ஒருவேளை அவங்களுக்கு அந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப ஈஸியாக சரளமாக பேசுகிறாங்களா என்னென்னு எனக்கு புரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக இந்த நம்பர் வந்து யாரோட நம்பருமே பார்த்தீங்கன்னா நான் ஃபீட் பண்ணி வைக்கிறதில்ல. நேம் எல்லாமே யாருக்காவது வீடியோ கால் பண்ணணும் அர்ஜென்ட்டு அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து நம்பர் ஃபீட் பண்ணுவோம். நேற்று இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 ஒரு 1:30 வரைக்கும் இந்த நம்பர் பார்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி அந்த அம்மாவுக்கு நான் அதுக்கப்புறம் தான் ஹாய்ன்னு போட்டிருக்கிறேன். அந்த மெசேஜ் போடும்போது பார்த்தீங்கன்னா நான் 23:25 11:25க்கு நான் போட்டிருக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வேலையை வெளியில் போயிட்டேன். வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மா யாருன்னு போட்டு ஒவ்வொரு ட்ரூ கார்ட்லையும் போட்டு, ஏன்னா மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நம்ம இப்போ ஒரு சாரீ வரல சரோ பாருங்கள் இது அப்படின்னு அது எல்லாமே மிஸ்டேக் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து காலையில் பார்த்து ஒரு வீடியோ சாரீ போட்டிருப்பாங்க, ஈவினிங் பார்த்து ஒரு வீடியோ சாரீ போட்டிருப்பாங்க. அப்போங்கும்போது இன்னும் 2 டைம் நமக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணியிருப்பாங்க. ஒரு டைமில் உள்ளது வந்து நம்மளோட மிஸ்டேக்னால அது புக் பண்ணாமல் இருப்போம். அது அவங்க மெசேஜ் போட்டோடனே சரோ இதில் ஒரு சாரீ போட்டிருக்கீங்களா 2 சாரீ போட்டிருக்கீங்களா கஸ்டமரை கேட்கும்போது உடனே அதை பிரித்து பார்த்துட்டு 1ஆ 2ஆன்னு பார்த்து அந்த மாதிரியெல்லாம் சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்குது. ஆனால் ஃப்ராடுங்கும் போது ஒரு காசு நம்ம வாங்கிட்டு கொடுக்காம இருக்கிறது, அப்படிப்பட்டவங்கள தான் ஃப்ராடு சீட்டிங் இப்படியெல்லாம் பேசுகிறது. ஆனால் அவங்ககிட்ட நான் காலையில் கூப்பிட்டு பேசிட்டேன், மேடம் நான் உங்களுக்கு புக் பண்ண ப்ரூஃப் எல்லாமே நான் வீடியோவில் போடுறேன் அப்படின்னு பேசிட்டேன். ஆனால் எனக்குமே இது பார்த்தீங்கன்னா வீடியோவில் சொல்கிறது கஷ்டம்தான். ஆனால் எனக்கு அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாச்சு. ஒரு சாரீ பார்க்குறாங்க பழைய சாரீ மாதிரி இருக்குது, எல்லாத்துக்குமே எல்லா மெட்டீரியல் பிடிக்கணுங்கிறது அர்த்தம் கிடையாது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறது பிடிக்காது. என்கிட்ட ரெகுலராக ஒயிட் சாரீ ஒரு மேம் புக் பண்ணுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் பேட்டர்னில் போடுவாங்க, அவங்களுக்கு ஆர்கன்ஸா மட்டும்தான் பிடிக்கும். ஆனால் ஆர்கன்ஸா சாரீ 50% ஜனங்களுக்கு வந்து பிடிக்காது. ஏன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு பிடிக்காது. அந்த மாதிரிலாம் இருக்க தவிர சாரீ பழைய சாரீ டல் ஃபினிஷிங்கில் ஒரு சாரீ நம்ம பார்த்தீங்கன்னா தடாகத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க டல் ஃபினிஷிங்கே தான் எடுப்பாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு டல் ஃபினிஷிங் பிடிக்காது, அதனால் பளிச்சுன்னு இருக்கணும் அப்படிம்பாங்க. இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் வந்திருக்க தவிர ஃப்ராடு அப்படின்னு சொல்கிற வார்த்தைகள் வந்து ஒருவேளை அங்கே உள்ள பழக்கமாக எனக்கு அது புரியல. ஆனால் எனக்கு அந்த வார்த்தை ரொம்பவே சங்கடமாக இருந்துச்சு. அதனால தான் நமக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் இந்த அளவுக்கு நம்ம ப்ரூஃப் காமிச்சு புக் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம எஸ்டி கொரியர் ப்ரொஃபஷனல் கொரியரில் தான் போட்டிருக்கிறோம். அந்த அம்மாட்ட காலையில் பேசினேன், அவங்க அது ஒரு பெரிய விஷயமாகவே எடுக்கலை. ஆமாங்க எனக்கு சாரீ வந்து பார்டர் பிடிக்கல அதனால தான் நான் போட்டேன் அப்படின்னு. அவங்க கையில் சாரீ போயிடுச்சு, நேற்றோ என்னமோ போயிருக்கும் போல். எனக்கு சாரீடைய பார்டர் பிடிக்கல அதனால தான் நான் அப்படி போட்டேன் அப்படின்னு. அப்படி போட்டால் கூடாது இல்லையா? ஒன்று பழைய சாரீ மாதிரி இருக்குன்னு போட்டிங்கன்னா கூட பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா எனக்கு பார்டர் பிடிக்கலன்னு கமெண்ட் போட்டால் கூட பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் ஃப்ராடுன்னு போட்டது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அது நீங்கள் ஒரு லேடிஸாக போட்டிருக்கீங்க, அதனால கொஞ்சம் பார்த்து கமெண்ட் போடுங்க. சாரீ வந்து இன்னொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா முந்தானத்து என்னோடய சாரீ வந்து 290க்கு 2 சாரீ வரலன்னாங்க. அவங்கள கூப்பிட்டு பேசியிருக்கேன், அந்த மேம்க்குமே தெரியும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், பேமெண்ட் வந்துச்சு அப்படின்னாங்க. இன்னும் ஒரே ஒருத்தவங்க மட்டும் 390 ரூபாய்க்கு நான் அவங்களுக்கு பர்சனல் நம்பர் அனுப்பிச்சிருக்கிறேன், அவங்க காண்டாக்ட் பண்ணுறேன்ட்டு இருக்கிறாங்க, நான் கமெண்டில் போட்டிருக்கிறேன். சரி இன்றைக்கி உண்டான சாரீ பார்த்தலாம். இது பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஒர்க்கு சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 390 வரும். ஆல்ரெடி நம்ம நிறைய சாரீஸ் வந்து இது வீடியோ போட்டிருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரீ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டோலஸ் இருக்குது. இதே பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா நம்ம சீக்வன்ஸ் ஒர்க்கு எல்லாமே போட்டிருக்கிறோம், சீக்வன்ஸ் ஒர்க்கோடையும் போட்டிருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா இது சீக்வன்ஸ் ஒர்க்கில் காஞ்சி பார்டர். சாரியோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து பாயில் பிரிண்ட்டோ ஆயில் பிரிண்ட்டோ கிடையாது, இது சாரியுடைய பேட்டர்ன்.
சாரீ வந்து நம்ம ஃபஸ்ட்டு சாரியில் எல்லாமே தெளிவாக டீட்டெயில் சொல்லிடுறோம். நீங்கள் தயவுசெய்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் புக் பண்ணிக்கோங்க. சாரீ வந்து சிங்கிள் ஃப்ளீட்டில் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி டிசைனில் வரும். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது. இதில் வந்து நம்ம டிசைன் கலர்ஸ் எல்லாமே பார்த்தலாம். எல்லா சாரிக்குமே ப்ளவுஸ் வந்துடும். இதான் சாரியுடைய பேட்டர்ன். ஃபுல்லாகவே உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க்கு இருக்கிறதுனால ஃபுல்லாகவே வெயிட்டாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா வெயிட் இருக்காது. சாரீ வந்து நமக்கு சாஃப்ட் சில்க் டைப்பில் இருக்கும். வெயிட் இருக்காது. ஃபஸ்ட்டு சாரினால எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சாரிக்கு ப்ளவுஸ் வந்து வித்தவுட் இந்த ப்ளவுஸு கொடுத்துருவாங்க. அழகான ஒரு ப்ளவுஸு. அதே மாதிரி சீக்வன்ஸ் வந்து நமக்கு ஷார்ப்பாக இருக்குமா, நம்ம வந்து வேர் பண்ணும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா இருக்காது. நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். அது வந்து குத்தாது. நமக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாலாம் இருக்காது. சாரீ நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த வயலட் கலர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புக் பண்ணது. இப்போ நேற்று வந்திருக்குது. இதில் வேணுங்கிற கலர்ஸ் வேணும்னா புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா டபுள் என்ட்ரிலாம் இருக்குது. அதனால ஒருவேளை செட் சாரி வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சாரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன். இது பார்த்தீங்கன்னா சாரியுடைய ப்ளவுஸு. இது கொஞ்சம் மயில் கழுத்து ப்ளூவில் வரும். சாரீ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா பெப்சி ப்ளூ. இதில் கலர் கரெக்டாக வரும். நான் இன்னொரு செல்லில் தான் எடுக்கிறேன். ஏன்னா ரெகுலர் நம்ம எடுக்கிற செல்லில் தான் நான் உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு உண்டானது வீடியோ காமிச்சதுனால அதில் எடுக்கலை. இதில் கரெக்டான கலர் வரும். இது சாரியுடைய ப்ளவுஸு. சாரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி வரும். இந்த சாரீ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃப்ரீ ஷிப்பிங். அதர் ஸ்டேட்டாக இருந்தால் ஷிப்பிங் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர். இது சாரியுடைய ப்ளவுஸு. இந்த சாரீ வேர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி வந்துட்டு பாருங்களேன். அப்போ நம்ம மடிப்பு வைக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு பேட்டர்ன் மெரூன். சாரியுடைய ப்ளவுஸ். இப்போ நம்ம இதில் தான் கலர்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு 4-5 கலர் இருக்குது. வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா கிரே கலர். இது சாரியுடைய ப்ளவுஸு. இந்த சாரீ ரொம்ப கிராண்டாக இருக்கும். நீங்கள் ஃபங்க்ஷன் கூட வேர் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான். இது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. 2 பக்கமுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக பார்டர் இருக்கும். சாரீ ரொம்ப சூப்பரான ஒரு சாரீ. மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஸ் டிசைன். இன்னைக்கு எல்லாமே நம்ம பார்க்குறது ஜாயிண்ட் சாரீ சீக்வன்ஸ் ஒர்க்கு. ரோஸ் பார்த்தீங்கன்னா சாரீ ஃபுல்லாகவே வயலட் கலர். இந்த கலருக்கு இந்த சீக்வன்ஸ் ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக தெரியும். இதில் வந்து நம்ம இதுலேயே ஒரு 4-5 கலர் இருக்குது. சாரியுடைய ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஃப்ளவர் போட்டிருக்கோம். வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. இந்த கலர் பாருங்கள். சாரியுடைய ப்ளவுஸ். மேக்ஸிமம் ஒரு 5 கலர் தான். டிசைன் மட்டும்தான் நமக்கு வேரி ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர். இது சாரியுடைய ப்ளவுஸ். இது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். சாரியுடைய ப்ளவுஸ். இது பார்த்தீங்கன்னா மெரூன் கலர். சாரியுடைய ப்ளவுஸ். இதெல்லாம் கலர் அவ்வளோ அழகான ஒரு கலர். மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. நேவி ப்ளூ. சாரியுடைய ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் வரும். சாரியுடைய ப்ளவுஸ். சாரியுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 380 வரும். தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃப்ரீ ஷிப்பிங். அதர் ஸ்டேட்டாக இருந்தால் ஷிப்பிங் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். இது பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் பர்பிள் கலர். இந்த சாரீ நிறைய நம்ம கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பர்பிள் கலர். சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரியுடைய டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன். ஏன்னா இந்த சாரீஸ்லாம் நம்ம நிறைய பர்ச்சேஸ் சேல்ஸ் கொடுத்துருக்குறோம். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகான ஒரு சாரீ. ஏன்னா நிறைய நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 400 பீஸ் கொடுத்துருப்பேன். இந்த பேட்டர்ன் மட்டுமே, இந்த டிசைனில், இந்த கலரில், இந்த மாதிரி ப்ளவுஸு. இது பார்த்தீங்கன்னா இப்போவுமே நமக்கு சாரீஸ் வந்திருக்கு. வேணுங்கிறவங்க செட் சாரீ கூட எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த கலருக்கு வந்து ஒரு மிஸ் பார்த்தீங்கன்னா இந்த கலரில் வந்து ப்ளவுஸ் போட்டிருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஒருத்தவங்க சில்வர் கலரில் போட்டிருந்தாங்க. அது உங்களுடைய சாய்ஸ் தான். நீங்கள் எப்படி போட்டால் அழகாக இருக்குமோ அதேமாதிரி போட்டுக்கோங்க. கிரே கலர். இதுலேயுமே ப்ளவுஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ப்ளவுஸ் வரும். எல்லாத்துக்குமே உங்களுக்கு செப்பரேட்டாக ப்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்க. கன்ஃபார்மாக நீங்கள் இந்த சாரீஸ் புக் பண்ணிக்கலாம். 380 தான் வரும். சீக்வன்ஸ் ஒர்க்கு. இது மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் சாரியாக 960 வருது. இது பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ. இதுக்கும் ப்ளவுஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மெரூன் கலர். சாரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி பேட்டர்ன் வரும். அதேமாரி நேற்று மத்தியானம் ஒருத்தவங்க சாரீ வாங்கிட்டு சொன்னாங்க, சாரோ சாரீ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. நம்ம ஸ்டாஃப் கூட சொன்னாங்க, சாரோ நமக்கு பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் போட்டிருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு அப்செட்டு. இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு.
கிரீன் கலர், இது பிளாக் கலர். அதே மாதிரி கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா நான் பர்சனல் நம்பர் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு சப்போஸ் என்னோட ஸ்டாஃப் அவங்க எடுக்கலை, அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் பர்சனல் நம்பருக்கு கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம், கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா. ஆனால் அதில் நீங்கள் ஃபோட்டோவோ ஆர்டர் பண்ண வேண்டாம். இது பார்த்தீங்கன்னா கிரே கலர், இது பார்த்தீங்கன்னா டார்க் பிஸ்கட் கலர். இதனுடைய பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஜிக்ஜாக் டிசைன் வரும். எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்துடும். இந்த டிசைன் ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக வரும்போது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறவங்க கூட வேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக தெரியும். கிரீன் கலர், எல்லாத்துக்குமே ப்ளவுஸ் இருக்கு. ஆனியன் பிங்க்கு, இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். டார்க் வைலட் கலர். இப்போ நான் 2 பீஸ் போடுற பாருங்க, இதுலலாம் கம்மியான பீஸ் தான் இருக்கும், 1 2 தான் இருக்கு. இது சாரி விடிய பிளவுஸ். இந்த டிசைன் பாருங்க, இது புது டிசைன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சாரி விடிய பிளவுஸ். சாரி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வந்துடும். இதில் ஒரே ஒரு கலர் தான் கிடச்சிது. நீங்கள் வேணுங்கிறவங்க தாராளமாக புக் பண்ணிக்கலாம். அவைலபிளான்னு கேளுங்க, அவைலபிளாக இருந்தால் மட்டும் பேமெண்ட் போட்டு விடுங்க. அதேமாதிரி ஃபோன் கால் பண்ணாதீங்க. ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம சொல்கிறது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு மெசேஜ் பண்ண முடியாது அப்படின்னா, எனக்குமே லாங்காக டைப் பண்ணி இங்கிலீஷ்லலாம் அனுப்ப தெரியாது, நானும் வாய்ஸ் மெசேஜ் தான் போடுறேன். உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரிப்ளை பண்ணுறதுக்கு ஒருவேளை கடையில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் யாரும் இருந்தாங்கன்னா ரிப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம், இல்லைன்னா லஞ்சில் இருப்போம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour 1 hourக்குள்ளே நம்ம மெசேஜ் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.